வணக்க மக்களே, சிதம்பரம் அருகே உள்ள மீதிக்குடி கிராமம். அங்கு ஒரு சாதாரண காலை நேரம். வீட்டு வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்த 26 வயது இளம்பெண் காமாட்சி. அவளுக்கு அப்போது 28 வயது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கார்த்திக் என்ற இளைஞருடன் திருமணம் நடைபெற்றது. ஒரு அழகான பெண் குழந்தையும் அவங்களுக்கு பிறந்திருந்தது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு காமாட்சி தன் மகளை கணவரிடம் விட்டுவிட்டு ஜெயங்கொண்டம் பகுதியில் தனியாக வசிக்க தொடங்கினாள். சமீபத்தில் அவள் தன் தாய் வீட்டிற்கு மீதிக்குடிக்கு வந்திருந்தாள். காலையில் எழுந்தவுடன் வழக்கம் போல் வாசலில் கோலம் போட்டு கொண்டு இருந்த பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த 64 வயது மகேந்திரன் அங்கு வந்தார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் மகேந்திரன் தன்னிடம் மறைத்து வைத்திருந்த இரும்பு குழாயால் காமாட்சியின் தலையில் பலமாக தாக்கினார். தொடர்ச்சியாக அடிகள் விழுந்ததால் வலியால் துடிதுடித்த காமாட்சி கதறினாள். அந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருந்து ஓடி வந்தார் அவளது தந்தை பாண்டுரங்கன். அவரையும் மகேந்திரன் தடுக்க முயன்ற பொழுது தாக்கினார். காயமடைந்த பாண்டுரங்கன் சுருண்டு விழுந்தார். ஆத்திரம் தீரும் வரை காமாட்சியின் மீண்டும் மீண்டும் தாக்கிய மகேந்திரன் அவர்கள் மயங்கி விழுந்ததும் அங்கிருந்து தப்பி ஓடினார். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த காமாட்சியும் காயமடைந்த பாண்டுரங்கனையும் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு மருத்துவர்கள் காமாட்சி ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பாண்டுரங்கன் தீவிர சிகிச்சையில் இருந்தார். அண்ணாமலை நகர் காவல் நிலையம் போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து மகேந்திரனை தேடினார். சில நாட்களில் அவரை கைது செய்து விசாரித்த போது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. கணவரை பிரிந்த பிறகு காமாட்சி அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அந்த சுந்தர்ராஜன் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர். இடமாற்றம் காரணமாக ஜெயங்கொண்டத்தில் பணியாற்றினார். சுந்தர்ராஜன் காமாட்சியை திருமணம் செய்து கொள்ள சொல்லியுள்ளார். ஆனால் காமாட்சி முதல் இரவுக்கு ஓகே, ஆனால் கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்காமலே 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் என்று கூறியுள்ளார். மகேந்திரன் அந்த குடும்பத்திற்கு நீண்ட காலமாக பண உதவி செய்து வந்தார். ஊரில் பலருக்கும் இவர் உதவிகள் செய்திருந்தார். காமாட்சியும் அவரிடம் சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியிருந்தாள். மகேந்திரன் காமாட்சியின் மீது ஆசைப்பட்டார். செல்போன் ரீசார்ஜ் செய்வது, பண உதவி செய்வது என பல வழிகளில் உதவி செய்தார். ஆனால் காமாட்சி அவரது ஆசைக்கு இணங்கவில்லை. உதவிகளை மட்டும் பெற்றுக்கொண்டாள். இது மகேந்திரனுக்குள் கோபத்தை அதிகரித்து, நான் எவ்வளவோ உதவி செய்கின்றேன், ஆனால் இவள் எனக்கு மட்டும் இணங்கவில்லை என்று உள்ளுக்குள் கொந்தளித்தார். ஒரு கட்டத்தில் அவர் ஊரு பொய்யான வதந்திகளை பரப்பினார். இது சுந்தர்ராஜன் காதுக்கு எட்டியது. அவர் காமாட்சியுடன் சண்டையிட்டு பிரிந்தார். கோபமடைந்த காமாட்சி சில மாதங்களுக்கு முன்பு மகேந்திரனை காட்டு மன்னார் கோவில் அருகே ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றாள். அங்கு அவரை சந்தித்த போது சண்டை போட்டாள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து விட்டாய் என கூறி தன் செல்போனில் முழு சம்பவத்தின் வீடியோவாக பதிவு செய்தாள். மகேந்திரன் மன்னிப்பு கேட்டார். ஆனால் காமாட்சி அந்த வீடியோவை தன் காதலனிடம் காட்டி நிரூபிக்க விரும்பினாள். பின்னர் ஊர் பெரியவர்களிடம் மகேந்திரன் புகார் செய்தார். வீடியோ வெளியாக கூடாது என கூறி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. காமாட்சி வீடியோ இருந்த செல்போனை ஒப்படைத்தால் மகேந்திரன் அதை உடைத்தெறிந்தார். ஆனால் காமாட்சி ஏற்கனவே வீடியோவை வேறு ஒரு எண்ணுக்கு அனுப்பி வைத்திருந்தாள். அதை தன் காதலரிடம் காட்டினாள். அவர் நம்பவில்லை. ஆத்திரமடைந்த காமாட்சி அந்த வீடியோவை ஊரில் உள்ள பலருக்கும் மகேந்திரன் குடும்பத்தினருக்கும் அனுப்பினாள். இது பெரும் அவமானத்தை எட்டியது. மகேந்திரன் தலை காட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு மகேந்திரன் இரும்பு குழாயால் தாக்கினார். தந்தையும் காயமடைந்தார். இறுதியில் காமாட்சி உயிர் இழந்தாள். போலீசார் மகேந்திரனை கைது செய்து விசாரித்தார். அவர் முழு சம்பவங்களையும் வாக்குமூலமாக கொடுத்தார். காமாட்சியின் கணவர் கார்த்திக் மருத்துவமனையில் உடலை வாங்க வரும் பொழுது மனைவியின் செல்போனில் இருந்த புகைப்படங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். எனக்கு இந்த உடல் தேவையில்லை என கூறி அங்கிருந்து சென்று விட்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் கூறுகையில், தனிப்பட்ட விஷயங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் தன்னிச்சையாகவே தீர்க்க முயற்சிப்பது விபரீதத்தில் முடியும். தவறான வதந்திகளுக்கு போலீசார் புகார் அளிப்பதே சரியான வழி என எச்சரித்துள்ளார். ஊர் மக்களுக்கும் இது ஒரு பாடமாக கருதுகின்றனர். சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்காமல் சட்டத்தின் உதவியை நாட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த கதை ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கை எப்படி பல உறவுகளுக்கு இடையில் சிக்கி இறுதியில் துயரத்தில் முடிந்தது என்பதை நினைவூட்டுகிறது. அமைதியான வாழ்க்கைக்கு பொறுமையும் சரியான முடிவுகளும் மிகவும் அவசியம். மக்களை, இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் மக்களை.